ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக நம்மக்கிட்ட நிறைய பேர் ஹாரர் படம் போடுங்க போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஹாரர் படம், அதுவும் இந்தோனேசியன் ஹாரர் படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நார்மல் ஹாரர் படம்னாலே பயங்கரமாக இருக்கும், அதுலேயும் இந்த இந்தோனேசியன் ஹாரர் படம் எப்படி இருக்கும், மிரட்டி விட்டுருவாங்க இல்லையா? அதனாலே இந்த படத்தோடைய ஒன்லைனர் பார்க்க வேணாம், ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே கதை ஆரம்பிச்சிடும். பேர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோரின் 2. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாமா? அப்படி போகிற முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல தான் காமிக்கிறாங்க. ஒரு மர்மமான ஆளு ஏதோ வித்தியாசமான சவுண்ட்லாம் கொடுத்து பிளாக் மேஜிக் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இன்னொரு சைடு மீரன்ற மாதிரி ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றானா, ஒரு கல்லறை பக்கத்துல ஒளிஞ்சு நின்று ஏதோ பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ அங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆள் வந்து கல்லறையை தோண்டி ஒரு டெட் பாடியை வந்து வெளியில எடுத்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம பாடியில ஏதோ வித்தியாசமான விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த மீரனுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகுது. அந்த டைம்ல திடீர்னு அந்த ஆள் திரும்பி இந்த மீரனை பார்ப்பாராம். அவ்வளவுதான், மிரண்டு போன இவன் ஷாக்காகி அப்படியே கீழே விழுந்துட. அப்படியே டைம் போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே இருந்த ஆள் வந்து காணாமல் போயிட்டான். ஸோ எங்கே போனான்னு தெரியல. ஸோ இப்போ மீரனுக்கு வந்து ஒரு பக்கம் பயம் இருந்தாலுமே அங்கே என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த பாடிக்கு பக்கத்தில் போய் பார்க்குறான். அப்படி போய் பார்த்ததுமே மிரண்டு போய்ட்றான். ஏன்னா அது வேற யாரோடைய பாடியும் கிடையாது, அது அவனுடைய அம்மாவுடைய பாடி தான். ஸோ அதுவும் அழுகுல நிலையில அடையாளம் தெரியாத அளவுக்கு ரொம்ப சதஞ்சு போயிருக்கும். அம்மா அப்படின்னு கதறிக்கிட்டே மீரன் அங்கே இருந்து பயந்து வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. ஸோ மீரனும் பயத்தில் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது யாரும் அவனுடைய தலைமுடியை மெதுவாக தடவுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ கண்ணை திறந்து பார்த்தா அவனுடைய பக்கத்தில் உட்காந்து இருக்கிறது அவனுடைய அம்மா தான் போல. அம்மா திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்தது இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா, ஹீரோயினுடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு ரொம்பவே சரியில்லாமல் போயிருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் தான் அவனுடைய தம்பியும் பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் இந்த சைட் மீரனுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அதான் ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா? ஸோ அவன் தான் மீரன். ஸோ அவருடைய அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, கொஞ்சம் ஸ்கூல் பசங்க வந்து இந்த மீரனை பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கிறாரு. இவரால் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ அவருடைய பையனை டெய்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதை பார்த்து இவர் ஒரு நாள் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, நேராக ஸ்கூலுக்கு போய் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக கண்டுக்கல. இப்படிப்பட்ட கேஸுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு ரொம்பவே சாதாரணமாக பேச. ஸோ இதை கேட்ட அந்த மீரனுடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா, அப்படின்னா நான் நாளைக்கு வரட்டுமா கம்ப்ளைண்ட் கொடுக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க நீங்கள், அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. உடனே மீரனுடைய அப்பாவும், என்னது சாதாரண விஷயமா, இங்கே என்னுடைய பையனை பாருங்க அப்படின்னு அந்த மீரனுடைய கையெல்லாம் காமிக்கிறாங்க. பார்த்தா காயமாக இருக்குது. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபலுக்கு வந்து அதை பற்றி பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம, நீ ஓகே தானப்பா, பசங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் டஃப்பாக இருப்பாங்க, ஸோ நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்னதும். ஸோ இதை கேட்டதுமே இந்த அப்பாவுக்கு எவ்வளோ கோவம் வரும்னு பார்த்துக்கோங்க. பயங்கர கோவம் வந்துடுது. ஸோ அந்த பிரின்சிபலும் அங்கேருந்து போக ட்ரை பண்ணும்போது அவரும் பின்னாடியே போயிட்டு இந்த விஷயத்துக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் வேணும், ஏன் அப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்க, ஆனால் பிரின்சிபல் திடீர்னு உங்களுக்கு என்ன ஏதாவது காம்பன்சேஷன் வேணுமா, ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டுட, அவரும் என்னடா இவர் இப்படிலாம் பேசுகிறாரு, நான் பணத்தை பற்றிலாம் பேசவே இல்லைன்ற மாதிரி சொல்ல. ஆனால் பிரின்சிபல் வந்து அதோட நிப்பாட்டாம, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த குப்பாளுற வேலை தானே பார்க்குறீங்க, உங்களுக்கு வேணா நான் பணத்தை கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு அமைதியாக இருங்க, இதை பற்றி நீங்கள் வெளியில் யாருக்கிட்டையும் போய் பேசக்கூடாது, ஏன்னா ஸ்கூலோடைய பேரே கெட்டு போயிடும், இல்லைனா அதையும் மீறி நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா அந்த மீரனுக்கு வந்து நான் டிப்ளமோ கூட கிடைக்காத மாதிரி பண்ணிடுவேன், அப்புறமா கடைசியில் அவனும் உங்களே மாதிரி குப்பாளுறவனா மாறிடுவான், புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி பேசிட. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்ட மீரனுடைய அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அவருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் வந்து இந்த மீரனை வந்து பார்க்குறான். ஸோ மீரன் கிட்ட பேசும்போது தான் அவனுடைய கையில் இருக்கிற அந்த காயங்களையும் பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருக்கிறான். என்னாச்சு சொல்லு, நீ சொல்கிறத நான் வெளியில் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், ஸோ தைரியமாக சொல்லு அப்படின்னதும். ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு, நான் இது சொன்னால் மட்டும் என்ன எல்லாம் மாறிட போகுதா, எதுவுமே மாறாது, அப்புறம் என்ன அப்படின்னதும் நம்ம ஹீரோயினுங்க, பாரு நான் உண்மைக்குமே உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நீ எனக்கு வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும், சொல்லு அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பெல் வந்து அடிச்சிடுது. உடனே மீரன் வந்து நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அதனால நம்ம ஹீரோயினா அவளுடைய தம்பியை பார்த்துட்டு, நீ மீரனை கொஞ்சம் வீட்டில் விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அங்கே சைலன் என்ன ஒரு பையன் வந்து இதை பார்த்து கலாய்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பையனுடைய பேர் வந்து ஃபைசல். என்னடா நீ என்ன அவனுடைய பாடி கார்டா, அவனுக்கு என்ன வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாதா அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்க. அதை கேட்டதுமே ஹீரோயினுடைய தம்பிக்கு ரொம்பவே ஆக்வர்ட் ஆயிடுது. ஒன்றுமே பேசாமல் அங்கேருந்து நடந்து போயிட்டான். அப்படியே கட் பண்ணால் இந்த சைடில் அந்த ஃபைசலோடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் வந்து இந்த ஊருடைய தலைவர் போல. ஸோ மக்கள் முன்னாடி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதாவது இந்த ஊருக்கு இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு
போறாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பெரிய பெரிய வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல தான் அந்த மீரனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த குப்பை அள்ளுற வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மனசுல கஷ்டத்தோட அந்த பிரின்சிபல் பேசின வார்த்தைகள் வந்து இன்னுமே அவருடைய மனசுல ஓடிட்டே இருக்கும். ஸோ அதையும் நினைச்சிட்டு சோகமா அள்ளிட்டு இருக்கிறாரு. ஸோ இது இப்படி இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோனை காமிச்சா அவன் நேரா பிரின்சிபல் கிட்ட போய் மீரனுக்கு நடந்த விஷயத்தை பத்தி பேசணுன்ற மாதிரி சொல்ல, ஆனா பிரின்சிபாலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாதாரணமா அப்புறமா நம்ம ஸ்கூல்ல பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. கட் பண்ண இந்த சைடு நம்ம மீரனை காமிச்சா அவன் தனியா வீட்டுக்கு வந்து நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு அவனுடைய பின்னாடி இருந்து ஏதோ விசில் அடிக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறான், அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பயத்தோடய மெல்ல முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். அப்போ மறுபடியும் சத்தம் கேட்டதுனால பயந்து போய் வேகமா ஓடி ஒரு பழைய கைவிடப்பட்ட வீட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆனா இவனுடைய கெட்ட நேரமா என்னதோ கொஞ்ச நேரத்துல அந்த புள்ளி பண்ணுவாங்க இல்லையா, அந்த பசங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அவனை பிடிச்சி அவன் மேல நிறைய இதை தூக்கி வீசுறாங்க. அவனுக்கு ரொம்பவே அவமானம் ஆயிடுது, கூடவே பயமும் இருக்குல்ல, அதனால ரொம்பவே உடஞ்சி போயிடுறான். ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் என்ன இவங்களுக்கு கெட்டது பண்ணேன் அப்படின்னு அழுதுகிட்டே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் அவனை பார்க்குறான், பார்த்துட்டு சாக்காகிறாங்க, இவனுக்கு இப்படி ஆச்சுன்ற மாதிரி. ஸோ இங்க அந்த பயத்துல ஓடிட்டு இருக்கிற மீரன் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஃபைசலோடைய அப்பாவுடைய கார்ல போய் மோதி கீழே விழுறான். ஸோ உடனே டிரைவர் கீழே இறங்கி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான், உனக்கு என்ன அறிவு இல்லையா, இப்படி காரை வந்து டேமேஜ் பண்ண பாக்குறேன், இது யாரோட கார் தெரியுமா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம நம்ம மீரனும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி போயிட்டான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு திரும்பி வரும்போது கொஞ்சம் பசங்க வந்து நம்ம மீரனை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இருட்டுல இருந்து ஒரு வித்தியாசமான சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த சவுண்டு கேட்கறதுக்கே பயமா இருக்கும். ஹீரோயினுக்கே லைட்டா பயம் வந்துடும். ஆனா அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு நேரா பாத்தீங்கன்னா பிரின்சிபாலோடைய ஆஃபீஸ்க்கு தான் போறா. ஆஃபீஸோடைய கதவை திறந்து லைட் ஆன் பண்ணதும் டக்குன்னு சாக்காயிட்டாங்க. ஏன்னா அந்த பிரின்சிபல் வந்து அங்கதான் நின்றுட்டு இருப்பாரு. ஆனா அடுத்த நொடியே என்ன ஆகுதுன்னா அவர் கண்ணு முன்னாடி அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடுறாரு. ஸோ ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது இங்க என்ன நடக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான். அப்பதான் கீழே கிடக்கிற ஒரு ஷூவை பார்த்து டவுட் பட்டு அது பக்கம் நடந்து போய் பார்த்ததும் ஹீரோயினுடைய ஹார்ட்டே நின்று போன மாதிரி ஆயிடுது. ஏன்னா பிரின்சிபால் வந்து தரையில அசையாம அப்படியே கிடக்குறாரு. ஸோ பதறி போய் அவரை திரும்பி பார்த்தா அவருடைய 2 கண்ணையுமே பார்த்தீங்கன்னா தோண்டி எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த கண்ணு அவருடைய பக்கத்துல தான் கிடக்கும். எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. மிரண்டு போய் வெளியில ஓடி பிரின்சிபலை யாரோ கொண்டுட்டாங்க, அவர் கொடூரமா கிடக்குறாரு அப்படின்னு பதறி போய் சொல்ல, ஆனா அதை கேட்ட இவரும் பார்த்தீங்கன்னா வேகமா ஆஃபீஸ்க்கு ஓட்டுறாரு. ஆனா அங்க போய் பார்த்தா ரூம் ஃபுல்லா காலியா இருக்கும், பாடியும் காணாம போயிருக்கும், இங்க எதுவுமே நடந்த மாதிரியே இருக்காது. ஸோ இதை பார்த்த ஹீரோயின் இன்னுமே ஷாக் ஆகுறாங்க, இங்க தான் இருந்தாரு, நான் என்னுடைய கண்ணால பார்த்தேன் அப்படின்னு பயந்துகிட்டே சொல்ல, ஸோ அவங்க வந்து போலீஸ்க்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா எந்த ஒரு சஸ்பீசியஸான எவிடன்ஸும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இங்க நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் பாடி இங்க தான் இருந்துச்சு, அவருடைய கண்ணை வர தோண்டி எடுத்திருந்தாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ போலீஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறோன்னா அவளுடைய தம்பிக்காரன் இருப்பான்ல, ஸோ அவன்கிட்ட டே இந்த மாதிரி ஃபைஸ் எல்லாம் அவனுடைய கேங்கும் மீரனையே அடிக்கடி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டதும் இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. ஏன் இதெல்லாம் ஏன்ட்ட கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ எப்போ பார்த்தாலும் அவங்க கூட தானே சுற்றிட்டு இருப்ப, அவங்கள மாதிரி நீயும் யாரையாவது புள்ளி பண்ணிடாத சரியா அப்படின்னு வார்னிங் கொடுக்குறாங்க. அவ்வளோதான், அந்த தம்பிக்காரனுக்கு இதனால சமக்கம் வந்துடுது, நான் எதுவுமே பண்ணலை, அதுக்குள்ளே என்ன ஏன் அக்யூஸ் மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டான். இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளாங்கெட் எடுத்துட்டு அதை மீரனுடைய வீட்டுக்கு வந்து கொண்டு வரா. ஸோ அங்கே வந்து அவங்க கிட்ட இது வந்து என்னுடைய அம்மா யூஸ் பண்ண பிளாங்கெட், ஸோ இப்போதைக்கு இது வந்து அவங்களுக்கு தேவை கிடையாது, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்ததும் அதுக்கப்புறம் மீரனையும் இனிமேல் நானே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட மீரனுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே நின்றுட்டு இருக்கிறாரு. அப்புறமா ஹீரோயினும் மீரனும் அங்கேருந்து கிளம்புனா கொஞ்ச நேரத்திலேயே சாமின்ற மாதிரி ஒருத்தர் அந்த வீட்டுக்கு வராரு. இந்த மாதிரி நேற்று நைட்டு உங்க வண்டியை ஸ்கூல் பக்கம் பார்த்தேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்ல, அதை கேட்டதுமே இந்த அப்பாவுடைய முகம் லைட்டாக மாறுது. ஸோ உள்ளுக்குள்ளே ஏதோ செம டென்ஷன் ஆகுறாரு. கூடவே அந்த சாமன் வந்து பிரின்சிபல் விஷயத்துக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, அவ்வளோதான் இவர் வந்து பதற ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் ஏதோ பண்ணிட்டாரு போல பிரின்சிபலை. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த சாமினும் பார்த்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நான் அந்த விஷயத்தை மூடி மறைச்சிடுவேன்ற மாதிரி லைட்டாக ஹிண்ட் கொடுக்க, ஆனால் பிரச்சனை என்னன்னா இந்த அப்பா கிட்ட சுத்தமாக பணமே கிடையாது, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக, அதே சமயத்தில் ஹீரோயின் வந்து மீரன் கூட ஸ்கூல் பக்கம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ அவனை பார்த்து உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நீ என்ன வேணாலுமே என்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சாஃப்டாக பேசுகிறாங்க. ஆனால் அந்த மீரன் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே என்னுடைய அம்மா கிட்ட தான் சொல்லுவேன், எனக்கு என்னுடைய அம்மானா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோனுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. பாவம் இவனுக்கு இவனுடைய அம்மா தான் உலகமே. ஆனால் இங்கே வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த சாமனை காமிச்சா அவனுக்கு நடக்க போகிறது என்னன்னு கொஞ்சம் கூட தெரியல. ஏன்னா திடீர்னு வீட்டுக்குள்ளே இருந்து வந்த மீரனுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா கையில் வந்து ஒரு சாப்பரோட வராரு. அடுத்த செகண்டே டமார்னு ஒரு அடி இந்த சாமியினுடைய தலையிலே ஓங்கி அடிச்சிட. அவ்வளோதான், இது சடனாக நடந்ததுனால அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ண சான்ஸே கிடைக்கல. ஒரே அடியில் அப்படியே கீழே சுருண்டு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய பாடியை தரன்னு இழுத்துட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாரு.
இங்கே ஸ்கூலில் காமிச்சா அங்கே வேலை பார்க்குறவர் ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பிரின்ஸ்பால் வந்து கணிச்சிட்டாரு அப்படின்னதும் ஹீரோயின் வந்து மிரண்டு போறா. வேகமாக உடனே இந்த பிரின்ஸ்பாலோடைய ஆஃபீஸ்க்கு தான் ஓடுறா. அங்கே போய் பார்த்ததுமே அப்படியே ஃபீஸ் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா டெட் பாடியை பார்த்த இந்த பிரின்ஸ்பால் வந்து இப்போ உயிரோட நின்றுட்டு இருக்கிறாரு. ஸோ ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நீங்கள் ஓகே தானே அப்படின்னு கேட்டதும் அதுக்கு பிரின்ஸ்பாலும் ஒரு வித்தியாசமான ஸ்மைலோட நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுக்கு இன்னுமே பயம் வந்துடும். உடனே நேற்று ஈவென்ட் முடிஞ்சதுமே வர சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறா. ஓ அதுவா, நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு ரொம்பவே கூலாக சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுது. நேற்று அவரை பார்த்ததும் கனவு கிடையாது, இப்போ உண்மைக்குமே இருக்கார் இல்லையா, ஸோ இதுவும் கனவு கிடையாது. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி ஒன்றுமே புரியாமல் அங்கேருந்து கிளம்ப போகிறா. அந்த டைமில் பிரின்ஸ்பாலோடைய கையில் இருந்த ஃபைலில் இருந்து புழு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுமா. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் பிரின்ஸ்பால் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஃபைலை வந்து வேகமாக மூடிட்டாரு. அப்புறமா நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை பற்றி அங்கே இருக்கிற சாமின் கிட்ட சொல்ல, ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூடாமல் பேசாமல் நடந்து போகிறாரு. ஸோ அவருக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த ஃபைசலையும் அவனுடைய கேங்கையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆட்டிடியூடாக கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காத மாதிரி பேசுகிறான். உடனே நம்ம ஹீரோயின் ஃபன் பண்ணுறதுக்கும் புள்ளி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரே ஒரு லைன் தான் அப்படின்னு வார்னிங் கொடுக்க, உடனே அந்த ஃபைசலும் பார்த்தீங்கன்னா திமிரத்தனமாக ஃபேக்ட்டுக்கும் பொய்க்கும் ஒரே ஒரு லைன் தானே இருக்குது, அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்ற மாதிரி கவுண்டர் கொடுக்க, ஸோ அதோட நிறுத்தாமல் பிரின்ஸ்பாலையும் நாங்கள் தான் கொண்டோன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு ரொம்பவே சர்க்காஸ்டிக்காக கேட்குறான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு புரிஞ்சிருது. அதனால கதவை திறந்து போங்க அப்படின்ற மாதிரி வெளியில் அனுப்பிட்டான். இங்கே அந்த ஃபைசலோடைய கேங் வந்து இதனால இன்னுமே செம டென்ஷனாக இருப்பாங்க. அதனால அந்த மீரனை பிடிச்சி கொடூரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட நிறுத்தாம அவனை ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே ஃபைசல் வந்து ரொம்பவே கேவலமான விஷயம் வந்து பண்ணுறான். அதாவது மீரனை வந்து அவமானப்படுத்துறதுக்காக அவன் மேலேயே யூரின் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோயினுடைய தம்பிக்கே ஷாக்காயிடுது. சிச்சுவேஷன் கை மீறி போயிடுமோன்னு பயந்து ஹீரோயின் வெளியில் இருக்காங்க அப்படின்னு ஃபைசல் கிட்ட சொல்ல, ஃபைசல் ஆனால் பின்வாங்குற மாதிரியே இல்லை. அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான் போல. நேராக இந்த தம்பிக்காரனை பார்த்து திரும்பி உன்னுடைய அக்காவை எதுக்கு நீ தடுக்கல அப்படின்னு கோவமா கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த தம்பிக்காரனுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனால் இந்த ஃபைசல் மறுபடியும் என்ன சொல்றான்னா, இங்க பாரு அமைதியா இருக்க சொல்லு, தேவைப்பட்ட உன்னுடைய அக்காவையுமே இந்த மேட்டருக்குள்ள நான் இழுத்துடுவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ அதை கேட்ட தம்பிக்காரனுக்கே பயம் வந்துடும். அதனால வெளியே எதுவுமே காட்டிக்க மாட்டான், அமைதியாக நின்றுட்டே இருக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ நைட் ஆனதுமே இந்த சைடு மீரன் வந்து தூங்கிட்டு இருப்பான். அப்போ அவனுடைய அம்மா வந்து மறுபடியும் அவனுடைய ரூம்குள்ள வராங்க. அவங்கள பார்த்ததுமே மீரனுக்கு வந்து கண் கலங்கிறது. உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு இனிமேல் என்னை விட்டு எங்கேயுமே போகாதமா அப்படின்னு கதறான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா மீரனுடைய வீட்டுக்கு வரா. ஸோ வாசல்ல நின்று பல தடவை கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் உள்ள இருந்து ஒரு சத்தமுமே வரல. ஹீரோயினுக்கு ஏற்கனவே சந்தேகம் இருக்கும் இல்லையா, அதனால அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறாங்க. அப்போ ஒரு செகண்டுக்கு வீட்டுக்குள்ள அந்த மீரனுடைய அம்மா நிற்கிற மாதிரி தெரியும். அதை பார்த்து ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அப்புறம் எப்படி அவங்க நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் கரெக்டாக மீரனுடைய அப்பாவும் வெளியில் வராரு. உடனே ஹீரோயின் வந்து மீரன் விஷயமா நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னதும், ஆனால் இந்த அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் விருப்பமே இருக்காது. பிரின்ஸ்பாலாலேயே அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஒழுங்கா உங்களுடைய வேலையை பாருங்க மேடம். மீரன் என்னுடைய பையன், அவனை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மற்றவங்களுக்கு அவன் ஒருத்தர் இல்லாதவனா இருக்கலாம், ஆனால் எனக்கு அவன் தான் எல்லாமே, அவனுக்காக நான் எது வேணாலுமே பண்ணுவேன்ற மாதிரி சொல்ல. ஸோ அந்த டைலாக் சொல்லும் போதே அவருடைய கண்களில் ஒரு வேற மாதிரியான ஒரு இன்டென்சிட்டி தெரியும். அடுத்த செகண்டே ஒரு ஃப்ளாஷ்பேக். அதில் மீரனுடைய அப்பா வந்து ஹீரோயினுடைய வீட்டுக்கு போயிட்டு அவளுடைய அம்மா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாரு. என்னுடைய பையனுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான பசங்க, அதாவது ரொம்பவே ரிச்சான பசங்க வந்து தினமுமே டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த புள்ளி பண்ணுற கேங்கில் உங்களுடைய பையனும் இருக்கிறான். ஸோ நீங்கள் உங்களுடைய பையன்கிட்ட சொல்லி இதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு பாம்போல சொல்லியிருந்திருப்பாரு. அப்படியே கட் பண்ணால் இப்போ மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஸோ ஹீரோயினுடைய அம்மா வந்து ப்ரே பண்ண ரெடி ஆகுறாங்க. அப்போ கிச்சனுடைய ஃப்ளோரில் வந்து ஒரு கத்தி கிடக்கிறத நோட் பண்ணுறாங்க. இது எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு யோசித்துக்கிட்டே அதை எடுக்க கீழே குனிய, ஆனால் திடீர்னு யாரோ பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு உருவம் வந்து வேகமாக அந்த லைட்னிங் ஸ்பீடில் வந்து அட்டாக் பண்ணிடுது. சீன் அப்படியே கட் ஆகிடுது. என்ன நடந்துச்சுன்றதே நமக்கு காமிக்கல. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் தூக்கத்துலேருந்து எழுந்துச்சு வராங்க. அப்போ தான் ஒரு பயங்கரமான விஷயத்த பார்க்குறான். ரொம்ப நாளாக உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்த அவளுடைய அம்மா வந்து இப்போ எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாத மாதிரி வீட்டில் வந்து சுற்றி நடந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோனுக்கு செமையாக சர்ப்ரைஸ் ஆகிருக்கும். நேற்று வரைக்கும் நடக்கவே முடியல, இன்னைக்கு எப்படி இது அப்படின்னு குழம்பி போய்ட்றான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோனுடைய அம்மா வந்து சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க. இந்த தம்பிக்காரனும் டேபிளில் உட்காந்து இருந்திருப்பான். அப்போ தான் அந்த அம்மாவுடைய மூக்கில் இருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது. அப்படியே கீழே எல்லாம் ஆரம்பிக்க. ஸோ ரெண்டு பேரும் ஷாக்கிங்கில் பார்க்குறாங்க. ஆனால் அம்மா வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்க. சாதாரணமாக தொடச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே சாப்பாடு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோனுக்கு இதனால இது இன்னுமே வியர்டாக
அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயின் இந்த ஃபைசலோடைய வீட்டுக்கு போறா. அதாவது அவனுடைய அப்பா கிட்ட ஸ்கூல்ல இந்த ஃபைசல் பண்ற விஷயத்தை பத்தி பேசணுன்ற மாதிரி சொல்ல உடனே ஃபைசலோடைய அப்பாவும் ஃபைசலை கூப்பிட வந்ததுமே பலார்னு வர்றாரு. இந்த ஃபைசலுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா அவனும் விட மாட்டான், நான் எதுவுமே பண்ணல, எதுக்கு இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி சாதிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதெல்லாம் கண்டுக்காத இந்த ஃபைசலோடைய அப்பா வந்து கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண கட்டை எடுத்து கொடுக்க ட்ரை பண்றாரு. ஸோ இவ்வளவு தூரம் வந்ததுக்காக இதை வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்ல ஆனா ஹீரோயின் உடனே நான் பணத்துக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வர வழியில ஒரு கடைக்கு போறா. ஸோ அங்க வந்து 3 சாப்பாடு பாக்கெட் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறா. கூடவே என்னுடைய அம்மாவுக்கு வந்து இப்போ உடம்பு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சந்தோஷமா சொல்ல அவங்களும் சரி ஓகேமான்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து ரெடி ஆகிற வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டேபிள் மேல ஏதோ எழுதி இருக்கிறத வந்து நோட் பண்றாங்க. அப்புறமா இவங்க கிட்ட ஆமா இந்த ஃபைசலும் அவனுடைய ஃப்ரெண்டும் இங்க அடிக்கடி வருவாங்கல்ல, ஸோ அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுவா அவங்க இங்க வந்து எப்போவாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்கை வந்து மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த கடையில இருந்து வெளியில வரா. அப்ப வெளியில இருக்கிற பொண்ணு நிறைய உத்து பார்த்துட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்றா. ஸோ இந்த பொண்ணுடைய பேர் வந்து நிஷா. ஸோ அதை பார்க்கறதுக்கு சாமின் மாதிரி தெரியுது. அப்போ அந்த நீசா வந்து மெதுவா அது சாமின் மாதிரி தெரியுதுன்ற மாதிரி சொல்ல ஆனா அடுத்த செகண்டே இல்ல அது அவர் கிடையாது அப்படின்னதும் ஹீரோனுக்கு வந்து இனிமே மூளை குழம்பி போயிருது. இங்க என்னதான் நடக்குது, ஏன் எல்லாருமே விசித்திரமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு குழப்பத்தோட வீட்டுக்கு வந்த அவளுக்கு இன்னொரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்குது. ஏன்னா அங்க அவங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷை வந்து அவங்களுடைய அம்மாவே செஞ்சு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசு மாதிரி அவங்களுடைய கையாலேயே ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து இதனால கொஞ்சம் எமோஷனல் ஆயிடும். தயக்கத்தோடய ஒரு வாய் சாப்பிட்றா. ஆனா அடுத்த செகண்டே அதை அப்படியே துப்பிடுறா. ஏன்னா அந்த சாப்பாடு முழுக்க கெட்டு போயிருக்கும். அது மட்டும் இல்ல ஹீரோயினுடைய அம்மாவுடைய வாயில இருந்தும் புழுவா கீழே விழுற மாதிரி விழுமா. எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. ஹீரோயின் மொத்தமா மிரண்டு போயிடுறா. அப்படியே ஹார்ட்டே நின்று போன மாதிரி ஆயிருது. பயத்துல நேரா அங்க இருந்து ஓடி அவளுடைய ரூம்குள்ள போய் கதவை முடிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த சைடு இந்த ஃபைசலையும் அவனுடைய கேங்கையும் காமிச்சா அவங்க பாத்தீங்கன்னா அந்த கடை இருக்கு இல்லையா, ஸோ அங்க உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெளியில சிரிச்சு பேசுற மாதிரி இருந்தாலும் இந்த ஃபைசல் மனசுக்குள்ள மட்டும் பயங்கர கோவம் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்குது. ஏன்னா ஹீரோயின் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவனுடைய அப்பா வந்து பயங்கரமா அடிச்சிருப்பார் இல்லையா, ஸோ அதனால மறக்க முடியல. ஸோ இதனாலே அந்த தம்பிக்காரனை பார்த்ததுமே உன்னுடைய அக்காவால தான் என்னுடைய அப்பா வந்து என்ன அடிச்சாரு அப்படின்னு பயங்கர கோவத்துல சொல்றான். அப்ப கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டுக்காரன் வந்து அப்ப நாளைக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டதும் உடனே ஃபைசல் என்ன பண்றான்னா அப்படியே டேபிளை ஓங்கி அடிக்கிறான். என்னடா உனக்கு என்ன பயமா இருக்குதா அப்படின்னு கேட்கிறான். உண்மையை சொல்லணும்னா ஃபைசலுக்கு வந்து உள்ளுக்குள்ள பயம் இருந்துச்சு, ஆனா வெளியில காட்ட முடியாது. ஏன்னா அந்த கேங்கோட லீடரே அவன் தானே, அதனால இப்படி கோபத்தை வெளி காட்டுறான். உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரனும் இல்லடா அப்படின்னு சொல்லி சமாளிக்க அப்பதான் ஃபைசல் வந்து தம்பிக்காரனை திரும்பி பார்க்க உன்னுடைய அக்காவை வந்து நீ கண்ட்ரோல் பண்ணு, இல்லாட்டி இந்த விஷயம் வேற மாதிரி போயிடும் சரியா அப்படின்னு வார்னிங் கொடுக்க அதோட நிறுத்தாம இந்த தம்பிக்காரனால எதுவுமே பேச முடியல, அப்படியே அமைதியாவே இருக்கிறான். அப்ப கூட மறுபடியும் இந்த ஃபைசல் என்ன சொல்றான்னா உங்க அம்மா விஷயத்த நாங்க ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னதும் இந்த வார்த்தையை கேட்டதுமே இந்த தம்பிக்காரன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். என்ன சொல்றேன் அவன் எங்க அம்மாவை பத்தியே பேசுறான் அப்படின்னு அவனுடைய மைண்ட்ல ஓட ஆரம்பிக்குது. உடனே அது என்னுடைய அம்மாடா அப்படின்னு கோவத்துல கத்த. ஸோ ஒரு செகண்ட்ல இங்க வந்து இவங்க 2 பேருக்கும் சண்டை வர்ற மாதிரி ஆகுது. ஆனா நல்ல வேலையா ஃபைசலோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் நடுவில் வந்துடுறான். டே விடுங்கடா இப்போதைக்கு இந்த சண்டைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைசலை வந்து சமாதானப்படுத்துறான். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த இந்த ஃபைசலும் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த மீரன் பையனை தேடி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஆர்டர் போட ஸோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க மைண்ட்ல ஒரே ஒரு தாட் மட்டும்தான், இன்னைக்கு மீரன் இவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்றது தான். ஸோ கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மீரனுடைய அப்பாவை பார்த்துட்டாங்க. உடனே அப்படியே நார்மலா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிள் மீரன் எங்க இருக்கான், ஹோம்ஒர்க் பண்ணணும், ஸோ அவனை கூப்பிடுங்களேன் அப்படின்னு போய் சொல்ல ஆனா இந்த அப்பா வந்து அவங்கள பார்த்த நொடியிலேயே அவங்க யாருன்றது தெரிஞ்சு போயிடுது. இவங்க தான் இவருடைய பையனுடைய வாழ்க்கையை நரகமாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வந்ததுமே ஆனா வெளியில எதுவுமே காமிக்காம அவன் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறான் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அதை கேட்டதுமே சரி நாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் தூரம் நடந்ததுமே பின்னாடி இருந்து ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது. ஸோ மெதுவா திரும்பி பார்க்குறாங்க. அடுத்த செகண்டே ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா மீரனுடைய அப்பா வந்து அவருடைய வண்டியை ஃபுல் ஸ்பீடோட ஓட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாரு. ஓடுடான்ற மாதிரி கத்திக்கிட்டு 2 பேரும் உயிர் பயத்துல ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லேட் ஆயிடுச்சு. டமார்னு சத்தம். நேரா அந்த வண்டி அவங்க மேல மோதிட ஸோ 2 பேரும் தூக்கி வீசப்படுறாங்க தரையில. தலையெல்லாம் சுத்துது, உடம்பு வேலை செய்யல. அந்த நேரத்துல தான் மீரனுடைய அப்பா வந்து வண்டியில இருந்து இறங்குறாரு. கையில வந்து ஒரு ட்ராஷ் ஸ்பீக்கரை வச்சிருக்காரு. மெதுவா அவங்க பக்கம் நடந்து வர ஆரம்பிக்க அப்பதான் இன்னுமே பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஒரு கோபத்துல கூட இல்ல, அமைதியா நடந்துட்டு வராரு. அந்த அமைதி தான் கொலகார அமைதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து புரிஞ்சு போகுது இன்னைக்கு நம்ம உயிரோட போக முடியாது போல அப்படின்னு பயப்படுறான். அடுத்த நொடியே அந்த ட்ராஷ் ஸ்பீக்கர் வந்து அவனுடைய கழுத்துல இறங்குது. ஸோ வழியில கத்துறான், துடிக்கிறான், கெஞ்சுறான். ஆனா இந்த அப்பா வந்து இறக்கமே காமிக்கல. ஏன்னா அவருடைய கண்ணுக்கு முன்னாடி அவருடைய பையன் தான் டெய்லி அழுதுட்டு இருக்கிறது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும். திரும்ப திரும்ப அட்டாக் பண்றாரு. கடைசியில அந்த ஃப்ரெண்டுக்காரன் அங்கேயே இறந்து போயிடுறான். இதெல்லாம் பார்த்தா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்காங்க. அந்த பெரிய பையனுக்கு மொத்தமா உடஞ்சு போயிட்டான். என்னை விட்டுருங்க, நான் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த அப்பாவுக்கு வந்து இப்போ இறக்கன்றதே இல்லை இல்லையா, என்னுடைய பையன் கெஞ்சும் போது நீங்க கேட்டீங்களா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அடுத்த நொடியே
செகண்ட்லேயே ஃபெரியோடைய கழுத்தையுமே அதை வச்சு குத்துறாரு. அவ்வளோதான், அடுத்த செகண்ட்லேயே அவனுடைய கதையுமே முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் 2 பாடியையுமே அவருடைய வண்டி மேலே தூக்கி போட்டுட்டு கிளம்புறாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏதோ பிளாக் மேஜிக் வந்து ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மந்திரம் மேலே மந்திரம் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் ப்ரே பண்ணுற சத்தம் கேட்குது. இதை கேட்டதுமே இந்த அப்பாவுடைய முகம் லைட்டாக மாறுது. அடுத்த செகண்டே அவர் முன்னாடி இருந்த இந்த ஒரு பொம்மை வந்து அப்படியே மெதுவாக காற்றுல எழும்ப ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்து அவர் என்னது இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் சில நொடிகள்லேயே அந்த டால் மறுபடியும் கீழே விழுந்துட்டேன். அதை பார்த்ததுமே அவருடைய முகத்தில் ஒரு ஏமாற்றம். அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து ப்ரேயர் முடிச்சிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். திரும்பி பார்த்தா அவங்க அம்மா தான் உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோயினுக்கு வந்து கண் கலங்கிடுது. ஏன்னா கடைசி கொஞ்ச நாள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவளுடைய மனசை வந்து நோகடிச்சிருக்கும் இல்லையா. உடனே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியலம்மா, எல்லாமே என்னுடைய கை மீறி போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவளுடைய அம்மா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்க. ஆனால் அவங்க அம்மா வந்து மெதுவாக தலையை தடவுறாங்க. பயப்படாத, நமக்கு மேலே கடவுள் இருக்கிறாரு, அவர் நம்மளை கைவிட மாட்டாரு அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு தெரியல அவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது உண்மைக்குமே அவங்களுடைய அம்மா கிடையாதுன்றது. அதே நேரத்தில் அந்த ஃபைசலும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ உண்மையை சொல்லணும்னா அவங்க வந்து மீரனை அடிக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த சமயத்தில் ஃபைசல் வந்து பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த கடைக்காரங்க கிட்ட கொடுக்குறாங்க. காலையில் வரைக்கும் இது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஸோ இவங்க எதுக்கு இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி பார்த்தா ஸோ நைட்டு ஃபுல்லாக இங்கேயே இருக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இன்னொருத்தனையும் நம்ம தம்பிக்காரனையும் பார்த்து ஒருவேளை நான் தூங்கிட்டேன்னா கடையை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல. ஸோ இது எல்லாமே நார்மலாக போயிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று நடக்க போகுது. அதாவது அந்த 2 ஃப்ரெண்டுக்காரனுங்க இருக்காங்கல்ல, செத்து போனாங்கல்ல, அவங்க வந்து திரும்பி வராங்க. ஸோ அவங்க வர்ற விதமே கொஞ்சம் வியர்டாக இருக்கும். வழக்கமாக இவங்க 2 பேரும் வந்தால் ஏதாவது ஜோக் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு கேலி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, அமைதியாக வந்து நின்றுட்டே இருக்காங்க. ஸோ முதல்ல இது வந்து நம்ம ஃபைசல் வந்து நோட் பண்ணுறான். டேய் மீரனை கூப்பிட போனீங்கல்ல, எங்கடா அவன் அப்படின்னு கேட்கும்போது எந்த ஒரு பதிலும் இல்லை. கேட்குறேன்ல, எத்தனை தடவை கேட்குறது அப்படின்னு கேட்குறான். அப்பவும் பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்காங்க. இதனால ஃபைசல் வந்து இரிட்டேட் ஆகிட்டான். என்னடா உங்களை கொலை பண்ணணுமா அப்படின்னு கடுப்பில் கேட்குறான். ஆனால் அதுக்குமே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வரல. அந்த நேரத்தில் தான் ஃபைசல் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அவங்க பாடியிலேருந்து பயங்கரமான பேட் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்குது. சாதாரண நாத்தம் இல்லை, கிட்ட கூட நிற்க முடியல. எங்கடா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதும் அப்பவுமே பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு செகண்டுக்கு இந்த ஃபைசலுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் அதை வெளியில் காட்டிக்க மாட்டான். விடுங்கடா, நாளைக்கு ஸ்கூலில் வந்து மீரனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ அவனுக்கு தெரியாது மீரனை விட பெரிய பிரச்சனை இவனுங்க தான்றது. அதுக்கப்புறம் அந்த ஃபைசல் போனதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் இவங்க கிட்ட வந்து எங்கடா போயிருந்தீங்க, அவன் எதுக்கடா அவங்க மேலே நாடுது அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சிலை மாதிரி தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இதனால இவனுக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது. இவங்களுக்கு என்னாச்சு, தலையில கிளையில அடிபட்டுருச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இதை பெருசாக எடுத்துக்கல. அவனும் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்கல. கட் பண்ணால் அப்படியே நைட் ஆகுது. கடை வந்து கிட்டத்தட்ட காலியாக இருக்குது. இந்த இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, ஸோ அவன் செமையாக குடிச்சிட்டு வெளியில் வந்து வாந்தி எடுக்க இன்றைக்கி வந்து ரொம்ப குடிச்சிட்டேன் போல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அந்த நேரத்தில் இருட்டில் இருந்து ஒரு உருவம் வந்து மெதுவாக வெளியில் வரும் பாருங்க. அது வேற யாரும் கிடையாது, இந்த மீரனுடைய அப்பா தான். அவருடைய முகத்தில் கோபமே இருக்காது, அமைதி மட்டும்தான் இருக்கும். அதுதானே இன்னுமே பயங்கரம். அப்புறம் என்ன, இந்த ஃப்ரெண்டுக்காரன் திரும்பி பார்க்குறான். டமார்னு ஒரு அடி, அவன் அப்படியே கீழே விழுறான். இங்கே என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியல. எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அடுத்த செகண்டே அந்த ட்ராஷ் ஸ்பீக்கர் வந்து நேராக அவனுடைய காதுக்குள்ளேயே இறங்கிருது. ஸோ வழியில் கத்துறான், வேணாம் வேணாம் விடுங்கன்ற மாதிரி. ஆனால் இந்த அப்பாவுடைய காதில் எதுவுமே விழலை. ஏன்னா அவருடைய மைண்ட் ஃபுல்லாக அவருடைய பையனுடைய சத்தம் தான். என் பையன் அழுத போது யாராவது கேட்டிங்களா, இப்போ உன்னுடைய சத்தமும் யாருக்கும் கேட்காது அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் அவனை அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாரு. கடைசியில் இவனுடைய சத்தமும் மெதுவாக குறைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் செகண்ட்ல அவனுடைய பாடி அசைறதே நின்று போயிடுது. அதாவது இன்னொரு உயிரும் போயிடுச்சு. ஆனால் அதோட இந்த அப்பா வந்து நிற்கல. அவருடைய மனசுக்குள்ளே இருந்த கோபம், வருஷக்கணக்காக சேர்ந்திருந்த வலி எல்லாமே இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு நிற்கிறாரு. அடுத்த டார்கெட்டை தேடி அந்த கடைக்குள்ளே நுழையிறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இதை பார்த்து அவர் அப்படியே அமைதியாக நிற்க அந்த கடைக்காரங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ கஸ்டமர் வந்திருக்காங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்புறம் தான் தெரியுது இது மீரனுடைய அப்பான்ற மாதிரி. அவ்வளோதான், உடனே முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இந்த மீரனுடைய அப்பாவுடைய பலத்துக்கு முன்னாடி அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அடுத்த செகண்டே அவளுடைய கழுத்துலையும் குத்திட வழியில் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது
இப்படி இந்த சைடு நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ப்ரே பண்ண போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் கடையில ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. ஸோ யாரோ வந்து அந்த கடைக்காரங்களை அடிக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா. ஆனா இருட்டா இருந்ததுனால அந்த அட்டாக்கரோடைய ஃபேஸை வந்து அவளால சரியா பார்க்க முடியல. ஸோ யார் அது அப்படின்னு வேகமா போய் பார்க்கறதுக்குள்ளேயே அந்த உருவம் திடீர்னு காணாம போயிருது. ஸோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பயங்கர அடிபட்டு கிடக்குறாங்க இல்லையா. ஸோ உடனே ஹெல்ப் கேட்டு பக்கத்து வீட்டோடைய கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் கூட வெளியில வர மாட்டாங்க. இந்த நேரத்துல கரெக்டா மீரனுடைய அப்பா தான் எதிரில் வராரு. ஸோ ஹீரோயின் உடனே யாரோ அந்த கடைக்காரங்களை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னதும் அவரும் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த ஷாப்க்கு வராரு. ஆனா அங்க அந்த கடைக்காரங்களை காணாமவே போயிருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இங்க தானே சத்தம் கேட்டுச்சு, இங்க தானே எல்லாருமே ரத்த இதுல கிடந்தாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா கடைக்குள்ள இருந்து எதுவுமே நடக்காத மாதிரி வெளியில வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் மறந்து போறா. இங்க யாராவது இருந்தாங்களான்ற மாதிரி கேட்கறான். ஆனா அந்த கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு வந்தா அந்த கடைக்காரங்களுடைய பேத்தியை பார்த்தீங்கன்னா இது என்னுடைய பாட்டியே கிடையாது, இது வேற யாரோ அப்படின்னு சொல்ல. ஸோ இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு வந்து பயம் வந்துடும். இருந்தாலுமே அந்த கடைக்காரங்களை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஆனா அவங்க பண்றது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் பார்த்து இந்த மீரானுடைய அப்பா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா மெல்ல கிளம்பி போயிட்டுறாரு. ஸோ ஹீரோயின் மட்டும் அவரை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போறா. நான் பார்த்தது உண்மைதான், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றா. ஆனா மீரனுடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா என்னம்மா நீ யாரோ அட்டாக் பண்றாங்கன்னு சொன்னேன், ஆனா வந்து பார்த்தா அப்படிலாம் இல்லை, அந்த அட்டாக்கருடைய ஃபேஸை நீ பார்த்தியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறா. ஸோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கே ஒரு நிம்மதி வருது. இங்க பாருமா, இங்க இருக்கிறவங்க யாராவது தப்பா பார்த்தாலுமே அவங்க வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி கண்ணால பார்த்ததே வாய் திறந்து பேச மாட்டாங்க. ஆனா இப்படி என்னால கண்ணால பார்க்காத விஷயத்த நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்ல, அதோட சேர்த்து நீயும் அமைதியா இரு, இல்லைன்னா எல்லாருமே ஒன்னும் பைத்தியம் நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு வார்னிங் வர கொடுக்குறாரு. அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளுடைய தம்பிக்காரங்கிட்ட உனக்கு வந்து நம்ம அம்மா வந்து முன்ன மாதிரி இல்லைன்றது உனக்கு தோணுதா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தம்பிக்காரனும் அவங்க நம்மளுடைய அம்மா இல்லைன்னா இப்போ உண்மையான அம்மா எங்க அப்படின்னு கரெக்டாக கேட்குறான். அந்த நேரத்தில் இவங்களுடைய அம்மாவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேச்சை நிறுத்திட இவங்களுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. அதே சமயத்தில் இந்த சைடு அந்த ஸ்கூலில் காமிச்சா அங்கே ஒர்க் பண்ணுற இன்னொரு சார் இருக்கார் இல்லையா, அவர் சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு நேராக பிரின்சிபாலோடைய ஆஃபீஸ்க்கு வராரு. ரூம்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு மோசமான ஸ்மெல் அடிக்குது. ஸோ அதை கவனிச்சுட்டே தான் நடந்து போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பெண்ணு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. ஸோ அதை எடுக்க குனியவும் அப்போ எதையோ பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா பிரின்சிபாலோடைய கால் இருக்கும்ல, அது வந்து ஃபுல்லுமே அழுகி போயிருக்குமா. அவ்வளோதான் இவருக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆகுது. பயந்துக்கிட்டே பெண் எடுக்க அப்படியே கையை நீட்டுறாரு. அப்போ திடீர்னு அந்த பிரின்சிபாலோடைய கால் வந்து அப்படியே அசைய ஆரம்பிக்குது. அதுவும் அப்படியே இந்த சாரோடைய கையை பிடிச்சிடுமா. அவ்வளோதான் இவர் அப்படியே ஜம்ப் ஆகி எழுந்துட உடனே வெளியில போயிடலான்ற மாதிரி திரும்புறாரு. ஆனா அந்த நேரத்தில் பிரின்சிபால் வந்து ஒரு பெண்ணை தூக்கி அவர்கிட்ட வீசுறாரு. அப்புறம் ரொம்ப சாதாரணமா அதை எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்டதும் அவருக்கு உயிரே போன மாதிரி இருக்குது. ஒரு செகண்ட் கூட அங்க நிக்காம ஆபீஸ்ல இருந்து அப்படியே தெரிச்சு ஓடுறாரு. இந்த செல்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்கிற ஒரு ரிலீஜியஸான பர்சனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவருடைய பேர் வந்து அப்பு. ஸோ அப்புவை பார்த்தோன்னே என்ன கேட்குறான்னா இந்த மாதிரி அமானுஷ்யமான சக்தியினால மனித உருவத்தை எடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு அந்த அப்புவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கொரின் ஜின் இருக்கும் அப்படின்னு இதே ஒன்று சொல்றாரு. சிலர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கொரின் வந்து அவங்களுடைய உருவத்திலே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்படின்னா இறந்தவங்களுடைய கொரினை நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அபவும் பார்த்தீங்கன்னா ஜின்னோடைய உலகத்தை மனிதர்களால முழுசா புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு மர்மமா பதில் சொல்றாரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஸ்கூல்ல அந்த ஃபைசல் பார்த்தீங்கன்னா நேரா அந்த மீரான் பக்கம் தான் வரா. ஸோ வந்ததுமே என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீ தானே, என் மேல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா ஆம்பளை மாதிரி நேரா வந்து என் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் விட்டுட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மீரானை பிடிச்சி அவனுடைய மூஞ்ச இந்த குப்பை தொட்டிக்குள்ள வந்து தள்ளிட்டான். ஆனா இந்த தடவை மீரான் வந்து பழைய மீரான் கிடையாது. அவன் எதிர்த்து ஃபைட் பண்றான். அப்படி ஃபைட் பண்ணிட்டு அடுத்தது இந்த ஃபைசலை பார்த்து அடுத்தது நீ தான் அப்படின்னதும் இந்த வார்த்தையை கேட்டதுமே என்னது நானா, என்னால அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிரிக்க உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவன் அடிங்கடா அப்படின்னு சொன்னதுமே ஆனா யாருமே பார்த்தீங்கன்னா அசையவே மாட்டாங்க. ஃபைசலுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. இவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கத்துறான். அதே நேரத்தில் அந்த ஃப்ரெண்டுக்காரன் மெதுவா சாக போறது நீ தான் அப்படின்னதும் அதை கேட்ட அந்த மீரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஃபைசலுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இது பண்ணுங்க, எனக்கு எதிராக பேசுறானுங்க அப்படின்னு கோவத்தில் அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்படி கோவத்தில் வெளியில வந்தவன் எதையோ பார்த்து சாக்காகி நிற்கிறான். என்னன்னு பார்த்தா இவனுடைய 3 நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 3 பேரும் வெளியிலேயே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ உள்ள இருந்தது யாரு, இப்போ வெளியில இருக்கிறதும் யாரு அப்படின்னு அவனுடைய தலையே சுத்த ஆரம்பிக்குது. ஸோ அவன் புரியறதுக்குள்ளேயே அந்த 3 பேரும் அவனுடைய பக்கமா நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்த செகண்டே அவனுடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்க ஸோ ஃபைசல் வந்து பயத்துல கத்துறான் விடுங்க விடுங்கன்ற மாதிரி. அப்போ ஹீரோனுடைய தம்பி கரண்டே உனக்கு என்னாச்சு அப்படின்னு எழுப்பி விடுறான். பார்த்தா இது எல்லாமே அவனுடைய ஹாலுசினேஷன் தான் போல. இங்க நம்ம ஹீரோயின்
பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த அபுவை சந்திக்கிறாங்க. ஸோ தான் அனுபவிச்ச எல்லா விஷயத்தையுமே சொல்றா. அதுக்கப்புறம் ஒருத்தன் மனுஷனா இல்லைனா குறினா இருக்கானான்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அந்த அபுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வசனத்தை வந்து நீ ஓதணும். அப்படி ஓதும்போது நீ பார்த்தது உண்மையாவே ஜின்னா இருந்தா அது வெளிப்படும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் ஒருவேளை அவங்க கொரியன் ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா அப்படின்னா உண்மையான மனிதர்கள் வந்து எங்க போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த ஃப்ரெண்டுக்காரங்க வந்துட்டான். ஸோ அபு அவனை பார்த்து இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ஸோ இப்படி அமைதியாக இருந்ததை பார்த்ததுமே நம்ம அபுக்கு வந்து ஏதோ ஒன்று டவுட் வந்துடும். இதெல்லாம் இப்படி இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கோயில் வந்து ப்ரேயர் நடக்குது. அப்போ திடீர்னு முழு இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்குது. ஸோ அதை தாங்க முடியாமல் அங்கேருந்து எல்லாருமே வெளியில் போகிறாங்க. ஆனால் இந்த அபு மட்டும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் மட்டும் இன்னுமே உள்ளே உட்காந்துருக்கிறான். ஸோ ஏதோ ஒன்று சரியில்லைன்ற மாதிரி இந்த அபுக்கு புரிஞ்சிருது. அதனால அவன் மறுபடியும் ப்ரேயரை வந்து ஆரம்பிக்கிறான். அந்த வசனத்தை ஓதிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய கொரின் வந்து மெதுவாக தலையசைக்குது. அதோடைய உண்மையான உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்த இந்த அபுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகுது. உடனே மறுபடி பார்க்க ட்ரை பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சு போயிடுது. என்னடா இது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் செகண்ட் கழிச்சு மறுபடியும் அதே உருவம் வந்து தோணுமா. ஆனால் இந்த தடவை அதை தெளிவாக பார்த்த நம்ம அபுக்கு பார்த்தீங்கன்னா உயிரே போன மாதிரி ஆயிடுது. உடனே அந்த கோயிலேருந்து வெளியில் தெரிச்சு ஓடிடுறாரு. ஸோ வெளியில் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனை தான் தேடுறாரு. அப்போ மறுபடியும் அந்த வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சுற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அபுவும் பயத்தோடய அங்கேருந்து கிளம்ப போகிற நேரத்தில் திடீர்னு அந்த மீரனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணிடுறாருன்னா பின்னாடி இருந்து இவரையும் அட்டாக் பண்ணிடுறாரு. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த அபு கொடுத்த ப்ரேயர் இருக்குதுல்ல அதை அவளுடைய அம்மா முன்னாடி ஓத ஆரம்பிக்கிறான். அடுத்த நொடியே அவங்க அம்மா வந்து ஹீரோயின் கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போய்ட்றாங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஆனால் பயந்தாலுமே ப்ரேயரை வந்து நிறுத்த மாட்டான். தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த உருவம் அதோடைய உண்மையான ஃபேஸ் வந்து காட்ட ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் மறந்து போயிட உடனே வெளியில் ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பேனிக்கில் கதவை கூட திறக்க முடியாமல் தவிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் தம்பிக்காரன் வெளியில் வரான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு தடவை என்ன நம்பு, என் கூட சேர்ந்து இந்த ப்ரேயரை நீயும் ஓது அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஹீரோயினுடைய அம்மா வந்து அப்படியே உள்ளே இருந்து கூப்பிடுவாங்க பாருங்க. அந்த குரலை கேட்டதுமே ஹீரோயினுடைய தம்பியும் உண்மையான அம்மா தான் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே ஓடுறான். உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா வந்து ஹெல்ப் கேட்டு அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் மட்டும் இங்கே பாரு அது நம்மளுடைய அம்மா கிடையாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பா. ஆனால் ஹீரோயினுடைய தம்பிக்காரன் மெதுவாக அவங்க பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த செகண்டே அவங்க அம்மா வந்து திரும்பி பார்ப்பாங்க பாருங்க. அப்போ தான் அவங்களுடைய உண்மையான முகம் ஹீரோயினுடைய தம்பிக்கு வந்து தெரிய வருது. அதை பார்த்ததுமே அப்படியே உறைஞ்சி போகிறான். ஏன்னா அது அவனுடைய அம்மாவுடைய ஃபேஸே கிடையாது. அவ்வளோதான். அடுத்த செகண்டே அந்த ஜின் நேராக இந்த தம்பிக்காரன் மேலே பாய அதை பார்த்த ஹீரோயின் வந்து பேனிக் ஆகிட்டாங்க. எப்படியாவது அவனை பிடிச்சி காப்பாற்றணுன்றதுக்காக பிடிச்சி இழுத்துட்டு ரெண்டு பேரும் உயிர் பயத்தில் வீட்டை விட்டு வெளியில் ஓடிட்டாங்க. ஸோ வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மூச்சே வரும். உடனே ஹீரோயின் நேராக ஃபைசலோடைய அப்பாவை தான் பார்க்க போகிறாங்க. அவர்கிட்ட இந்த ஊரில் வந்து தொடர்ந்து கொலையாக நடக்குது அப்படின்னதும் அதை கேட்ட இந்த அப்பாவும் உனக்கு ஏன் அப்படி தோணுது அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹீரோயினும் ஊரில் இருக்கிறவங்க வெளியே சாதாரணமாக தான் தெரியுறாங்க. ஆனால் அந்த ப்ரேயரை ஊற்றினா அவங்க முகமே மாறிடுது. ஸோ வேற உருவமாக தெரியுறாங்க அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட இந்த அப்பா வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. உனக்கும் ஹாலுசினேஷன் வந்துருச்சா அப்படின்னு சொல்ல உடனே இந்த தம்பிக்காரன் இல்லை நானும் அதை என்னுடைய கண்ணால் பார்த்தேன்ற மாதிரி சொல்ல. ஆனால் இதை கேட்ட அந்த ஃபைசல் வந்து நம்ப மாட்டான். நீங்கள் ரெண்டு பேரும் பைத்தியம் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ உங்கள் அம்மாவுக்கு வந்த வியாதி தான் உங்களுக்கும் வந்துட்டு அப்படின்னு சொன்னதுமே தம்பிக்காரனுக்கு வந்து சமக்கம் வந்துடுது. அந்த ஃபைசலோடைய சட்டையை பிடிச்சி ஒரு பஞ்சு விடுவான் பாருங்க. அவ்வளோதான். அந்த ஃபைசல் வந்து கீழே விழுந்துட. ஆனால் அவனை விட மாட்டான். நீ ஒரு முட்டா பையடா, நீ ஒரு லூசர் அப்படின்னு சொல்லி தம்பிக்காரனை வந்து இன்னுமே அசிங்கப்படுத்திட்டே இருப்பான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா தம்பிக்காரன் கோவமாக்கி என்னுடைய ஃபேமிலியை பற்றி ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக சண்டை போட. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து இது பெருசாகிறதுக்குள்ளேயே மற்றவங்க வந்து ஃபைட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே இந்த ஃபைசலோடைய அப்பா வந்து கோவமா ஹீரோயினை பார்த்து நீ உன்னுடைய தம்பியை கூட்டிட்டு ஒழுங்காக அங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொன்னதுமே உடனே அவங்களும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி போகிற வழியில் தம்பிக்காரன் திடீர்னு ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்துகிறான். நேற்று ஸ்கூலில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே வியர்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னதும் ஒருவேளை இதுக்கும் மீரனுக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை கேட்ட ஹீரோயினும் உடனே மீரன் வீட்டுக்கு போகலான்ற மாதிரி டிசைட் பண்ணுறான். ஸோ ரெண்டு பேரும் அவசரமாக மீரன் வீட்டுக்கு ஓட்டுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த மீரன் பயபுள்ள ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்கிறான். என்னன்னா என்னுடைய அப்பா வந்து இறந்து போன அம்மாவை திரும்ப கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். ஹீரோயின் மிரண்டு போகிறாங்க. உடனே இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது மீரன் வந்து அவங்கள ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்ததும் ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாக பிளாக் மேஜிக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களாக கிடைக்கும். வித்தியாசமான பொம்மைகள், மந்திர பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்கும். அந்த நேரத்தில் இந்த அம்மா இருக்காங்கல்ல, மீரனுடைய அம்மா, அவங்களே மாதிரி ஒரு உருவம் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கும். ஆனால் ஹீரோயின் உடனே இது உன்னுடைய அம்மா கிடையாது, உன்னுடைய அம்மா ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபு கொடுத்த ப்ரேயரை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த உருவம் வந்து அதோடைய உண்மையான ஃபேஸை வந்து காட்ட ஆரம்பிக்குது. அதை பார்த்த மீரன் வந்து மிரண்டு போகிறான். அடுத்த நொடியே அந்த ஜின் என்ன பண்ணுதுன்னா ஹீரோயினுடைய பக்கம் திரும்ப நேராக அவளுடைய கழுத்தை பிடிச்சி
வச்சு நெரிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு மூச்சே அடைஞ்சு போகும். ஆனால் இதை பார்த்து இந்த தம்பிக்காரன் உடனே ஓடி வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த ஸ்ட்ரகிள் என்ன ஆகிடுச்சுன்னா அங்கே இருந்த ஒரு பொம்மை வந்து தவறி தீக்குள்ளையாக விழுந்துருது. அடுத்த நொடியே அது வந்து எரிய ஆரம்பிச்சிட்டேன். அதிசயமாக என்ன ஆகுதுன்னா இந்த அம்மா இருக்காங்கல்ல, மீரனுடைய அம்மா, அவங்கள மாற்றிருந்தா அந்த ஜின்னும் பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்குது. ஸோ சில நொடிகள்லேயே அது எரிஞ்சு ஃபுல்லுமே காணாமல் போயிட்டேன். ஸோ தம்பிக்காரனும் உடனே ஹீரோயின் கிட்ட நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க கண்ணில் இன்னொரு பொம்மையும் படுது. ஸோ அதை எடுத்து பார்த்தா அதில் இவங்களுடைய அம்மாவுடைய பேர் எழுதியிருக்கும். ஸோ இவங்களுக்கு இப்போ தான் எல்லாமே புரிய வருது. அதே நேரத்தில் இந்த சைடு மீரனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருனா அடுத்த கொலை பண்ணுறதுக்காக நேராக ஃபைசலோடைய வீட்டுக்குள்ளே தான் நுழையிறாரு. ஸோ ஃபைசலை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, ஆனால் இந்த தடவை ஃபைசலை வந்து ஃபைட் பேக் பண்ணுறான். பக்கத்தில் இருந்த ஒரு பூந்தொட்டியை எடுத்து அந்த மீரனுடைய அப்பாவுடைய தலையிலே ஓங்கி அடிச்சிட அவர் தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த ஃபைசல் வந்து அட்டாக்கருடைய மாஸ்கை கலட்டுறான். கலட்டினதும் அது மீரனுடைய அப்பான்னு தெரிஞ்சதுமே மிரண்டு போயிடுறான். ஆனால் இவன் இப்படி சாக்காகி நின்ன டைம்லேயே மறுபடியும் அவர் அட்டாக் பண்ணுறாரு. அப்படி அடித்து இந்த ஃபைசலை வந்து கீழே தள்ளிட, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சிசரை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபைசலோடைய கட்டை விரலை வந்து வெட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ பயங்கரமாக வலிக்கும்ல, இவனும் வலியில் கத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் எப்படியோ அந்த உடஞ்சி போன தொட்டியோடைய பீஸ் எடுத்து இந்த மீரனுடைய அப்பா வந்து குத்திட, அதுக்கப்புறம் அப்பான்ற மாதிரி கத்திக்கிட்டே வெளியில் ஓட ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் எஸ்கேப் ஆகுறதுக்குள்ளேயே இந்த மீரனுடைய அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா அவர் இந்த கார்பேஜோடைய பிக்கர் வச்சிருந்திருப்பாரு, அதை நேரம் அவனுடைய கழுத்துலையே குத்திடுறாரு. அடுத்த நொடியே அவன் அப்படியே கீழே சரிஞ்சு விழ கொஞ்ச நொடிகள்லேயே அவனுடைய உயிரும் அந்த இடத்துல போயிருது. அப்புறமா உடனே அவனுடைய கட்டவரலை வந்து கட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஃபைசலோடைய அப்பா அங்கே வந்துட்டாரு. இங்கே வந்து இந்த மீரனுடைய அப்பாவை பார்த்ததுமே மிரண்டு போயிட்டாரு. ஆனால் இதை பார்த்த அந்த மீரனுடைய அப்பா வந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்க, ஏன்னா அவருக்கு வேணுனது கிடைச்சிருச்சு போல. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஃபைசலோடைய அப்பா வந்து எல்லாரும் அவனை பிடிங்கிடான்ற மாதிரி ஆர்டர் விட, உடனே காட்ஸும் ஊருக்காரங்களும் சேர்ந்து இந்த மீரனுடைய அப்பாவை வந்து சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள வந்து சுற்றி வளைச்சு பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபைசலோடைய அப்பாவும் பயங்கர கோவத்தில் ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி இந்த மீரனுடைய அப்பாவை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்க, அதுக்கு மீரனுடைய அப்பா வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, அவன் கேடு கெட்டவன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை கேட்டதுமே ஃபைசலோடைய அப்பாவுடைய ரத்தமே கொதிக்க ஆரம்பிக்குது. உடனே இவனை உயிரோட கொளுத்துங்கடா அப்படின்னு ஊருக்காரங்களுக்கு ஆர்டர் போட, இந்த நேரத்தில் மீரனுடைய அப்பா மறுபடியும் பிளாக் மேஜிக் மந்திரங்களை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த மீரன் வந்து ஓடி வந்து அவனுடைய அப்பா முன்னாடி நிற்கிறான். ஸோ அடுத்த செகண்ட்லேயே ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. அதாவது ஊருக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி வந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மீரனுடைய அப்பா ரிச்சுவல் காரணமாக அத்தனை கொரின் ஜின்னுகளும் அங்கே வந்து தெரிய ஆரம்பிக்குது. சுற்றி சுற்றி வந்து மீரனுடைய அப்பாவையும் மீரனையும் ஒரு சர்க்கிள் மாதிரி சூழ்ந்து நிற்கும். அதை பார்த்த எல்லாருக்குமே உயிரே போன மாதிரி ஆயிடுது. அந்த க்ரௌடில் ஃபைசலோடைய அப்பா திடீர்னு ஒரு உருவத்தை பார்த்து உறைஞ்சி போகிறாரு. ஏன்னா அது ஃபைசலோடைய கொரின் தான். தன்னுடைய இறந்த பையனுடைய உருவத்தை பார்த்ததுமே அவரால் நிற்கவே முடியல. அந்த நேரத்தில் ஹீரோயினும் வந்து என்னுடைய அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, எதுக்கு அவங்களும் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு வருத்தத்தோடய கேட்குறா. அதுக்கு மீரனுடைய அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய அம்மா வந்து ஒரு ஏமாத்துக்காரி, ஏன்னா அவங்க எல்லாரையுமே கேர் பண்ணுற மாதிரி நடித்தாங்க. என்னுடைய பையன் தினமும் டார்ச்சரை அனுபவிக்கும் போது அதை எதிர்த்து எதுவுமே பண்ணலை. ஸோ இங்கே வந்து நல்லவங்களாக இருக்கிறதுனால ஜஸ்டிஸ் கிடையாது, எப்போதுமே வயலன்ஸ் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோனுக்கு வந்து சமக்கம் வந்துடுது. உடனே அந்த அபு சொல்லி கொடுத்த மந்திரத்தை வந்து சத்தமாக ஓத ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நொடியே அங்கே இருந்த எல்லா ஜின்னுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே மெதுவாக தலையை குனிய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த மீரனுடைய அப்பாவும் இன்னுமே வேகமாக மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதன் காரணமாக அந்த ஜின் வந்து தங்களுடைய உண்மையான உருவத்தை காட்ட ஆரம்பிக்குதுங்க. ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருக்கும். அடுத்த நொடியே அங்கே எல்லாருமே ஹீரோயின் பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனால் இந்த டைமில் ஹீரோயினுடைய அந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அங்கே இருந்த அந்த பொம்மைகள், உடனே அது எல்லாத்தையுமே பிடிச்சி தீக்குள்ளே வந்து தூக்கி போடுறான். அடுத்த நொடியே பொம்மை எரிய அந்த ஜின்னுங்களும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒன்று ஒன்றா எரிஞ்சு சாம்பலாக கடைசியில் எல்லாமே காணாமல் போயிருது. இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த மீரனுடைய அப்பா தான் தனியாக நின்றுட்டு இருப்பாரு. உடனே ஃபைசலோடைய அப்பா வந்து பிடிங்கடா அவனை அப்படின்னு கத்த, ஊருக்காரங்க எல்லாருமே ஓடி வந்து இந்த மீரனுடைய அப்பாவை வந்து பிடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் மீரன் அவர்கிட்ட இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மீரனுடைய அப்பாவை பிடிச்சி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சே கடைசியில் அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா மீரனை கூட்டிட்டு அங்கே அந்த இடத்துல இருந்து வெளியில் வரா. ஸோ அந்த மீரன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடஞ்சி போயிருப்பான். உடனே ஹீரோயின் வந்து இவ்வளோ தான் என்னால் உன்னோட வர முடியும், என்னுடைய தம்பிக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னதும், அதுக்கப்புறம் அவனும் கொஞ்சம் வருத்தத்தோடையே நான் கொஞ்சம் தைரியமாக இருந்திருந்தா ஒருவேளை இவ்வளோ பேரை சாகாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு கண்ணீரோட சொல்ல, ஸோ மீரன் கிட்ட இங்கே பாரு, நீ நல்ல பையனா இரு, இந்த ஊர்ல இருந்து நீ சீக்கிரமா போயிடுறது தான் உனக்கு நல்லதுன்ற மாதிரி ஆறுதல் படுத்துறாங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அமைதியாக தலையாடுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அந்த சர்ச் டீம் எல்லாருமே சேர்ந்து மாயமான பாடிஸ்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொன்றா எல்லா பாடிஸும் கண்டுபிடிக்கப்படுது, அடையாளம் காணப்படுது. அதோட அந்த சாப்டருமே முடிஞ்சு போகுது. சில நாட்களுக்கு அப்புறம் ஹீரோயினுடைய தம்பிக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து ஸ்கூல் கிராஜுவேஷனை முடிக்கிறான். ஸோ இதை பார்த்த ஹீரோயினும் உன்னை நினச்சி எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது, நம்மளுடைய அம்மாவும் உன்னை பார்த்தா ரொம்பவே பெருமைப்பட்டிருப்பாங்க
அப்படின்னு பேசிட்டு இருக்க அதே சமயத்துல காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் தள்ளி காமிச்சா மீரன் மட்டும் தனியா இருக்கிறத காட்டுறாங்க. அவன் அவனுடைய அப்பாவுடைய ஒரு உருவ பொம்மையை குழி தோண்டி புதைக்கிறான். அதுக்கப்புறம் அதே பிளாக் மேஜிக் மந்திரத்தை மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்த நொடியே அந்த வித்தியாசமான சவுண்ட் வந்து மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. மீரன் அதை வாசிக்க வாசிக்க கேமரா மெதுவா பின்னாடி நகரேன். அப்பதான் மீரன் முன்னாடி ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, மீரனுடைய அப்பாவுடைய கொரின். அதை பார்த்து இந்த மீரனும் மெல்ல சிரிக்க ஆரம்பிக்க அதோட இந்த படத்தையும் பயங்கரமா முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தவங்க மறக்காம ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.